ஐயா, அகிலம் ஜோதிட நிலையத்தின் சார்பாகவும் திருப்பூர் சுவாமி யூடியூப் சார்பாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று அகில திரட்டு அம்மானையிலிருந்து ஒரு வாசகம். தெற்கும் வடக்குமுமாய் சந்திரனும் சூரியனும் திசை மாறி பார்க்கலாச்சே சிவனே ஐயா. ஐயா என்ன சொல்றாரு? தெற்கும் வடக்குமாய் சந்திரனும் சூரியனும் திசை மாறி பார்க்கலாச்சு. அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம் சொல்லக்கூடிய அந்த இரண்டு காலங்களை ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அதை ஐயா தெளிவாக நமக்கு உரைக்கின்றார். ஐயா உண்டு. இன்றைய ராசி பலனுக்குள் நாம் செல்லலாம். 16/1/2026 வெள்ளிக்கிழமை, விசுவாவசு வருடம் தை 2ஆம் நாள் காலை 9:30 10:30 மணி வரைக்கும் மாட்டு பொங்கல் வைக்க உத்தமம். இன்று காலை 7:21 வரை கேட்டையும் பின்பு மூல நட்சத்திரமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று இரவு 11:43 வரை திரியோதசி திதியும் பின் சதுர்த்தசி திதியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கிரக நிலை: மிதனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன், கும்பத்தில் சனி, ராகு. மேசராசி நேயர்களே, ராசியாதிபதி 10ல் உச்சம் பெற்று இருக்க பார்ப்பதால் தொழில் தொய்வு ஏற்படாது. 2/7 சுக்கிரன் 12ஐ பார்ப்பதால் அயன சயன போக பாக்கியம் உண்டு. 4 சந்திரன் விரயத்தை சூரியனுடன் பார்ப்பதால் தாய்க்கு காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ரிஷபராசி நேயர்களே, 2/5 புதன் லாபத்தை சுக்கிரனும் பார்ப்பதாலும் பண வரவு மேம்படும். சந்திரனை குரு பார்க்க கணவன் மனைவி உறவு சந்தோஷம் தரும். 4ல் கேது இருந்து சனி பார்க்க தகப்பன் வழி சொத்து விரயமாகும். 3ஐ செவ்வாய் சூரியன் பார்க்க சகோதரனுக்கு அரசாங்கம் லாபம் தரும். பணி ஆணை வழங்க வாய்ப்பு உண்டு. மிதுன ராசி நேயர்களே, ராசியில் குரு இருந்து 2ஆம் இடத்தை சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் பார்க்க வீடு கட்ட, அரசு மானியம் கிடைக்க, பணவரவும் மேம்படும். 3ல் கேது இருந்து சனி பார்க்க செவ்வாய் விரயத்தை பார்க்க கணவன் காவல் நிலையம் செல்லும் நிலை ஏற்படலாம். 5ஐ குரு பார்க்க சூரியனும் பார்க்க தகப்பன் வழி அத்தை வழியில் குழந்தை வாய்ப்பு உண்டு. கடகராசி நேயர்களே, ராசியாதிபதி 6ல் இருந்து ராகு பார்க்க அஜீரண கோளாறு, சனி, இருமல் உண்டாகும். 2ல் கேது இருந்து சனி பார்க்க குடும்பத்திலும் மற்றவர்களிடத்தில் நிதானமாக பேச நன்மை தரும். 12/3 புதன் சுக்கிரன் பார்க்க சகோதரன் கல்வி மேம்படும். சிம்மராசி நேயர்களே, கேது இருந்து சனி ராகுவுடன் பார்க்க தலைவலி ஏற்படும். 12ஐ செவ்வாய் பார்க்க பயணத்தில் எச்சரிக்கை அவசியம். 3ல் குரு பார்க்க சகோதரன் வெற்றி பெறுவார். சகோதரனுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். கன்னிராசி நேயர்களே, 4ல் சந்திரன் இருந்து 7ஐ பார்க்க மனைவிக்கு பிறந்த வீட்டில் நாள் லாபம் ஏற்படும். 2ல் குரு இருக்க
இனிமையான உணர்வு ஏற்படும். கேது 12 இருந்து குருவை 10ஆம் இடமாக பார்க்க பூஜை சாமான் வியாபாரம் பெரிய லாபம் ஏற்படும். துளாராசி நேயர்களே, ராசியை குரு பார்த்து 5ஆம் இடத்தையும் பார்க்க குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும். 2இல் சூரியன் சனி பார்க்க 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்க மனைவியிடம் கோபம் சண்டை வேண்டாம். சுக்கிரன் புதன் 4இல் இருந்து 6ஐ பார்க்க சிட்பண்ட்ஸ் பணத்தில் சிக்கல்கள் ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்களே, 2இல் சந்திரன் இருந்து குரு பார்க்கவும் 10இல் கேது ராகு சம்பந்தப்பட எலக்ட்ரிக் கடை எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் பெருகும், லாபம் தரும். 4இல் சனி இருந்து 6ஐ பார்க்க குரு 10இல் இருப்பதால் நோய் ஏற்படும். 3இல் செவ்வாய் உச்சம் பெற்று 12இல் சந்திரன் இருக்க மனக்குழப்பம் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, ராசியில் சந்திரன் இருந்து குரு 7ஆம் இடத்தை பார்க்க 2ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் இருக்க மனைவியின் வீடு வாங்கும் யோகம் உண்டு. 3இல் சனி இருந்து 5ஐ பார்க்க கருச்சிதைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. மகர ராசி நேயர்களே, ராசியில் புதன் இருந்து 12இல் சந்திரன் ராகு பார்ப்பதால் மன அழுத்தம் மனக்குழப்பம் பெண்களால் பணத்தால் ஏற்படும். 6இல் குரு இருந்து 10ஐ பார்க்க டையிங் தொழில் சலவை தொழில் லாபத்தை ஏற்படுத்தும். கும்பராசி நேயர்களே, ராசியில் சனி இருந்து தொழிலை பார்க்க தொழில் லாபம் நிதி நிலைமை சீராக இருக்கும். 9ஐ குரு பார்ப்பதால் தகப்பனார் உங்களுக்கு உதவி செய்வார்கள். மீனராசி நேயர்களே, 2ஆம் இடத்தை சூரியன் செவ்வாய் பார்ப்பதால் அரசாங்கம் பூமி லாபமாகும். 4இல் குரு இருக்க தாய் நலம். 6இல் இருந்து கேது பார்ப்பதால் குலதெய்வ வழிபாடு சிறக்கும். 4 7 புதன் லாபத்தில் இருப்பதால் மனைவியினால் லாபம் ஏற்படும். நன்றி ஐயா. இத்துடன் ராசிபலன் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நாளை மீண்டும் உங்களை சந்திக்கும் சுவாமி யூடியூப் சார்பாகவும் அகிலம் ஜோதி நிலையத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்க்கின்ற அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.